அந்தரிக்ஷ கதஸ்ரீமான். இவர் ராமபக்தியாளர் ஆகிய ஸ்ரீயை வந்து வச்சுட்டு இருக்காரு ஏற்கனவே. அந்த ஸ்ரீ அவர்கிட்ட இருக்கிறதுனால அந்தரிக்ஷ கதஸ்ரீமான், கைங்கரியாகிய ஸ்ரீ இப்ப போனோடனே அவருக்கு கிடைக்க போறது. அதனால அந்தரிக்ஷ கதஸ்ரீமான். இப்ப பிரபத்தி பண்ணின்னு தான் போறார், இப்ப சரணாகதி பண்ணின்னு தான் போறார் ராமரர். அந்த சரணாகதியே ஒரு ஸ்ரீயாம். அதனால அந்தரிக்ஷ கதஸ்ரீமான். ஆகா, சரணாகதினா பிராட்டி பெருமாள் ரெண்டு பேரும் சேர்த்து தான் பண்ணணும். இப்ப ராமர் ஒண்டியா இருக்காரே, சரணாகதி கிடைக்குமா அப்படிங்கிறார். அப்ப இவர் கிளம்பும் போது கீழே சீதாதேவி அசோகவனத்துல இருக்காளாம். அங்க திருஜகா அப்படிங்கிறவள்ட்ட கேட்கிறாளாம், இது யார் போறா அப்படின்னு கேட்டா எங்க அண்ணா எங்க அப்பா தான் போறாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் போறாரு, எங்க போறாரு அப்படின்னு கேட்டா எங்க மூத்த அண்ணா அழைத்து தொடர்த்திட்டாரு, அதனால போறாரு அப்படின்னு சொல்றாரு. எங்க போறாரு அப்படின்னு கேட்டா பெருமாளை தான் சரணமடைய போறாரு. ஆகா, அந்த காகாசுரன் விஷயத்துல நான் பக்கத்துல இருந்தேன், அதனால சரணாகதி கிடைச்சது. இப்ப நான் கூட பக்கத்துல இல்லையே, இவனுக்கு வந்து விசாரணை இல்லாம சரணாகதி